கடைமடை பாசனத்திற்கு ஏரி குளங்களில் தண்ணீர் நிரப்பி தர கோரி தஞ்சையில் ஏரியில் இறங்கி விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். கல்லணையில் தண்ணீர் திறந்து விடப்பட்டு 17 தினங்களை கடந்த நிலையில் கடைமடைக்கு போதிய அளவு தண்ணீர் வந்து சேராத நிலையில் கொள்ளிடத்தில் பல லட்சம் கன அடி தண்ணீர் வீணாக கடலுக்கு திறந்து விடப்படுகிறது. இதற்கிடையில் தஞ்சாவூர் மாவட்டம் சேதுபா சத்திரம் கடைமடை பகுதியில் ஒரு போகம் சாகுபடி மட்டுமே நடைபெறும் நிலையில் அங்குள்ள நூற்றுக்கணக்கான ஏரி குளங்களில் தண்ணீர் நிரப்பப்படாமல் உள்ளது. கடைமடை பகுதியில் பாசன வாய்க்கால்களை தூர்வாரி ஏரி குளங்களுக்கு நீர் நிரப்பி தர கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் மரக்காவலசை சுல்தான்குளம் ஏரியில் இறங்கி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஏரி குளங்களை காவிரி தண்ணீரை நிரப்பிட உடனே நடவடிக்கை எடு. காவிரி திறந்து 16 நாளாகியும் காவிரி தண்ணீர் கடைமடை பாசன பகுதிக்கு எட்டி கூட பார்க்கவில்லை. கோவை மாவட்டம் தடாகம் அருகே குரங்கு குட்டியை விலைக்கு வாங்கி வீட்டில் வளர்த்த தம்பதியை வனத்துறையினர் கைது செய்தனர். கோவை வனசரகம் தடாகம் அடுத்த காட்டூர் பகுதியைச் சேர்ந்த பெருமாள் சகுந்தலா தம்பதியினர் வீட்டில் குரங்கு வளர்ப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்று வனத்துறையினர் விசாரணை செய்ததில் சுமார் 3 மாதங்களான குரங்கு குட்டி கூண்டில் வைத்து வளர்க்கப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து இருவரையும் கைது செய்த வனத்துறையினர் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது தேனியைச் சேர்ந்த நபரிடம் 5000 ரூபாய் விலை கொடுத்து வாங்கி வந்ததாக தெரிவித்துள்ளனர். இதையடுத்து குரங்கு குட்டியை மீட்ட வனத்துறையினர் வனவிலங்குகள் மறுவாழ்வு மையத்தில் பராமரிக்க நடவடிக்கை எடுத்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ராட்சத குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு நீரில் மதுப்பிரியர்கள் நடனமாடிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. சமய சங்கிலி நீரேற்று நிலையத்திலிருந்து பள்ளிப்பாளையம், திருச்செங்கோடு உள்ளிட்ட பல்வேறு ஊர்களுக்கு காவிரி நீர் சுத்திகரிப்பு செய்து ராட்சத குழாய்கள் மூலம் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இதையடுத்து ஆவத்திபாளையம் பேருந்து நிறுத்தம் பகுதி அருகே உள்ள ராட்சத குடிநீர் குழாயில் அவ்வப்போது உடைப்பு ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் திருச்செங்கோட்டிற்கு செல்லும் ராட்சத குடிநீர் குழாயில் சிறிய அளவில் உடைப்பு ஏற்பட்டு சுமார் 20 அடி உயரத்திற்கு நீர் பீச்சி அடித்தது. அப்போது அவ்வழியே இருசக்கர வாகனத்தில் சென்ற மதுப்பிரியர்கள் 2 பேர் குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு வெளியேறும் நீரில் குளித்து நடனமாடி மகிழ்ந்தனர். வாடா